மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் எங்களுடைய இந்த காணொளியில் ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வினாவாக பஸ் மற்றும் அதனுடைய நேர அட்டவணை தொடர்பான ஒரு வினாவுக்கான இலகு நுட்பம், அதுக்கான அடிப்படைகள், எப்படி அந்த வினாவை இலகுவாக அணுகலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த காணொளியில் உங்களுக்காக சொல்லப்பட இருக்கிறது. காணொளி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதரவினை ஃபாலோ பண்ணி தாங்க. அதே நேரம் யூடியூப்பில் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் கட்டாயம் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே தரப்பட்டிருக்கிற வினாவை முதல்ல நாங்கள் எப்படி வாசித்து இந்த தரவுகளை ஒழுங்கமைக்கலாம்ங்கிற விஷயத்தை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தரப்பட்டிருக்கிறத பாருங்கள். நேர சூசிப்படி சரியாக உரிய நேரத்தில் பயணிக்கும் பேருந்து சேவை ஒன்று நடைமுறையில் உள்ள ஒரு மாவட்டத்தின் ஏ தொடக்கம் ஏ நகரத்திலிருந்து பி வரையிலான பேருந்து சேவை பின்வருமாறு செயற்படுது என்கிறது தரவு. ரைட். அப்போ இந்த தரவுல எங்களுக்கு முதலாவது சொல்லப்படுற செய்தி என்னண்டா, ஏ தொடக்கம் பி வரைக்குமான இந்த பிரதேசத்துக்கு பஸ் உரிய டைமுக்கு போகுது. சரிதான், கரெக்ட் டைமுக்கு போகுதுங்கிறது எங்களுக்கு முதலாவது தரவுல இருந்து தரப்படுற செய்தி. ரைட். ரெண்டாவது தரவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வார நாட்களில் காலை 6 மணி தொடக்கம் பஸ் போகுது. ரெண்டாவது தரவு சொல்கிறாங்க பாருங்க, காலையில் 6 மணியிலிருந்து பஸ் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. சரிதானே, 10 நிமிடத்துக்கு ஒரு தடவை பஸ் போகுதுங்கிறத ரெண்டாவது தரவுலேருந்து சொல்கிறாங்க. ரைட். மூன்றாவது தரவு என்ன சொல்கிறாங்கண்டா, ஏ நகரத்திலிருந்து பி நகரத்திற்கும் பி நகரத்திலிருந்து ஏ நகரத்திற்கும் பயணிக்க செலவாகும் நேரம் 95 நிமிடம் என்றதை சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஏயிலிருந்து பிக்கும் பியிலிருந்து ஏக்கும் 95 நிமிஷம். அதோட ஒவ்வொரு பேருந்தும் பயண முடிவில் 5 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு மீண்டும் புறப்படும் என்கிறது மூணாவது தகவலை சொல்கிறாங்க. ரைட். என்ன விஷயம், ஏயிலிருந்து பஸ் பிக்கு போகும், அதே நேரம் பியிலிருந்து பஸ் ஏக்கு போகும். அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் எடுக்கிற நேரம் என்னென்னா, ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு 95 நிமிஷம் டைம் எடுப்பாங்க. அந்த 95 நிமிஷத்தில் 5 நிமிஷம் என்ன செய்வாங்க, ஒரு பஸ் போய் ஓய்வு எடுப்பாங்க. அப்போ அதில் 95 நிமிடம் பயணம், அதே மாதிரி 5 நிமிஷம் ஓய்வு என்கிற மாதிரி இவங்களோட பஸ் சேவை இருக்குது. ரைட். அப்போ ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு 95 நிமிஷம் எடுக்கும், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் என்ன செய்வாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்கங்கிறது இந்த மூணாவது தகவல் எடுத்துக்கொள்கிற விஷயம். ரைட். நான்காவது ஒரு தகவல் தரப்படுது பாருங்க. நாளில் இறுதி பேருந்து ஏ நகரத்திலிருந்து இரவு 9 மணிக்கும் பி நகரத்திலிருந்து 9 மணிக்கும் புறப்படும் என்கிறது நாலாவது தகவல். அப்போ காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, இரவு 9 மணிக்கு இந்த பஸ் கடைசி பஸ். இது முதல் பஸ், இது கடைசி பஸ். சரிதானே, இந்த ஐக்கிறது இறுதி பஸ். ரைட். அப்போ இந்த விஷயத்தை உள்ளதையும் இந்த தரவுகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த விஷயத்துக்குள்ளேருந்து எடுத்துக்கிட்டோம். ரைட். இப்போ கேள்விக்கு வருவோம். முதலாவது கேள்வி என்ன சொல்லுதுன்றதை பாருங்கள். முதல் கேள்வி என்னண்டா, இந்த நேர சூசிப்படி பேருந்து சேவையை நடத்துவதற்காக தேவைப்படும் பேருந்துகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது என்கிறது முதலாவது கேள்வி. ரைட். இப்போ இதன்படி பார்த்தோம்னா நாம் இந்த தரவு சொல்லுது என்ன, அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் ஓடணும். சரியா. ரைட். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் ஓடணும்டா ஒரு பஸ் காலையில் ஸ்டார்ட் பண்ணுது. சரியா, கேட்டுக்கொள்ளுங்க. காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்ட் பண்ணி 95 நிமிஷம் போகுது. சரியா, 95 நிமிஷம். 95 நிமிஷத்தை நம்ம மணித்தியாலத்துக்கு மாற்றினோம்னா எத்தனை, 1 மணித்தியாலம் 35 நிமிஷம். சரியா. ரைட். அப்போ போய் அங்கே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். ரைட். அப்போ அந்த 5 நிமிஷம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு 95 நிமிஷமும் 5 நிமிஷம் ரெஸ்ட்டும் சேர்த்தா 100 நிமிஷம் செலவாகுது ஒரு பஸ்ஸுக்கு, ஒரு டேர்னுக்கு. இப்போ திரும்ப பியிலிருந்து அவர் ஏக்கு வாரத்துக்கு 95 நிமிஷமும் அங்கே ஓய்வு எடுக்கிறதும் 100 நிமிஷம் போகும். அப்போ திரும்பி ஏயிலிருந்து பிக்கு போவார் அடுத்த 100 நிமிஷத்துக்கு பிறகு. அப்போ இப்படி இவர் 100 நிமிஷத்துக்கு இடையில் போகணும். 100 நிமிஷம் தான் எடுக்குது இவர டைம்ண்டா. இந்த 100 நிமிஷத்துக்கு இடையிலையும் பஸ் வரணும்.
நம்ம ஒரு பஸ் போய் 100 நிமிஷம் கழிச்சு தான் அடுத்த பஸ் வரப்போகுது. அப்போ இதுக்கு இடையில பஸ் இல்லாம போறியா? இல்லை. இந்த சேவையில் சொல்லப்பட்டிக்கு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிக்கு. அப்போ ஒரு பஸ் போறதுக்கு போய் ரிட்டர்ன் வாரத்துக்கு 100 நிமிஷம் எடுக்குதுண்டா, அந்த 100 நிமிஷத்துக்கு உள்ள 10 நிமிஷமா பஸ்ஸை ஓட்டணும். அப்போ எங்களுக்கு தேவைப்படுற என்ன? அந்த 100 நிமிஷத்தையும் சேவ் பண்ணுற மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் தேவைண்டா. 100 10ஆல் பிரிச்சாத்தின 10. எனவே ஏயிலிருந்து பிக்கு 10 பஸ் தேவை. அதே மாதிரி பியிலிருந்தும் ஏக்கு வரத்துக்கு அதே 100 நிமிஷம் தான் போகுது. அப்போ அதை சேவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 10 பஸ் தேவை. எனவே மொத்தம் 20 பஸ் இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த சேவையை குறைந்தபட்சம் 20 பஸ் எங்களுக்கு தேவை என்கிற அடிப்படையில் முதலாவது கேள்விக்கான விடை வந்து என்ன? 20 என்கிறது தான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர். சரிதானே? ரைட். அப்போ இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்? இதை இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த கேள்வி கேட்டிக்கிறாங்க பாருங்க. காலையில் 9 மணிக்கு ஏயிலிருந்து ஒரு பஸ் புறப்பட்டு செல்லுது. அப்போ பி நகரத்திலிருந்து புறப்பட்டும் பஸ் எத்தனை பஸ் வண்டிகளை சந்திக்கும்? விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏயிலிருந்து ஒரு பஸ் வந்து 9 மணிக்கு போகுது, பியை நோக்கி போகுது ஏக்கு. ரைட். ஸ்டார்ட் பண்ணினது எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ இவர் பிக்கு போய் சேருவார் எத்தனை மணிக்கு? 1 மணித்தியாலம் 35 நிமிஷம் எடுக்குதுண்டா 10:35க்கு போய் சேருவார். சரியா? ரைட். அப்போ இவர் இந்த 1 மணி நேரம் 35 நிமிஷத்துக்குள்ள பியில இருந்து வார எத்தனை பஸ்ஸை சந்திப்பாருங்கிறது தான் கேள்வி. இப்போ பாருங்க, ஏயிலிருந்து 9 மணிக்கு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஏற்கனவே பியில இருந்து வார முதலாவது பஸ்ஸை எப்போ சந்திப்பார் என்ற கேள்வி. இதுக்கு தான் நம்ம கூட காண போகிறோம். சரி, அதுக்கு நாம் 2 விதமாக காணலாம். முதல் பஸ் எத்தனை மணிங்கிறத முதலாவது காணணும். முதலாவது பஸ்ஸை அவர் எத்தனை மணிக்கு சந்திப்பாருன்றதை முதலாவது காணுவோமே. சரி, எப்படி காணலாம்? மனக்கணக்கில் பார்ப்போமே. எப்படியுமே பியிலேருந்து 6 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. அது 1 மணித்தாலும் 35 நிமிஷம் எடுக்குமெண்டா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே வந்து சேர 7:35 ஆகும். அப்போ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறா 8:35 ஆகும். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினா 9:35 ஆகும். அந்த பஸ் 9:35 ஆகும் வாரத்துக்கு. அப்போ இது இல்லை முதலாவது பஸ். ஏன்? 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற பஸ்ஸுக்கு இடையில் 10 நிமிஷத்துக்கு நிறைய பஸ் இருக்கு. அப்போ 7:10க்குண்டா 7:10க்கு ஸ்டார்ட் ஆனால் 7:10க்கு ஸ்டார்ட் பண்ணுறது 8:45க்கு வந்து சேரப்போகுது. அப்போ 7:10க்கும் இல்லை. ஆனால் 7:30க்கு ஒரு பஸ் வந்தால் இவர் அந்த பியிலேருந்து வார பஸ் வந்து 7:30க்கு வாராருன்னு வச்சுக்கோங்க. 7:30க்கு வாரவர் ஏக்கு வந்து சேரக்குள்ள இவருக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? கிட்டத்தட்ட 7:30க்கு வாராருண்டா 1:35 நிமிஷம்டா கிட்டத்தட்ட 9:05க்கு தான் ஏ ஸ்டாண்டுக்கு வருவார். அப்போ ஏயிலிருந்து 9 மணிக்கு போகிறவர் அவர் போய் 5வது நிமிஷத்துல இந்த பஸ்ஸை கண்டுருவார். 5வது நிமிஷத்துல இந்த பஸ்ஸை கண்டுருவார். அப்போ அவர் காண்ற முதல் பஸ் எந்த பஸ்? இந்த 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுற பஸ் தான். இப்படி நம்ம ஒவ்வொன்றா கணக்கு பார்த்து முதலாவது 7:30க்கு போகிற பஸ் தான் அவர் முதலாவது சந்திக்கிற பஸ்ஸுங்கிற கணக்குக்கு வரலாம். அப்போ அப்படி வந்து 7:30லிருந்து 10:30 வரைக்கும் அவர் போய் சேர்றதுக்கு 10:35 தானே ஆகும். 35 பிறகு 40 ஆகிட்டா அடுத்த பஸ் வரும். அதுக்கடையில் அவர் ஸ்டாண்டுக்கு போயிடுவார், இடையில காண மாட்டார். அப்போ 10:30 வரைக்கும் வர பஸ்ஸில் தான் என்ன செய்யலாம்? இவர் காணலாம். அங்கேருந்து 10:30க்கு வர பஸ்ஸை இவர் போய் சேர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முதல் காணலாம். எப்படி இங்கேருந்து 5 நிமிஷத்துக்கு போகிற ஒரு பஸ்ஸை கண்டாரோ அதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு முதல் அங்கே ஒரு பஸ்ஸை காணுவார். அப்போ 7:30க்கு புறப்படுற பஸ்ஸையும் 10:30க்கு புறப்படுற பஸ்ஸுக்கு இடப்பட்ட பஸ்ஸுகளை தான் காணப்படுறார். அப்போ இந்த இடப்பட்ட பஸ்ஸுகளை பார்க்குறதுக்கு நாம் இது எல்லாத்தையும் 7:30, 7:40, 7:50 என்று சொல்லி ஒவ்வொரு பஸ்ஸாக ஒவ்வொரு பஸ்ஸாக எழுதி என்றையா என்று கேட்டால் நமக்கு அப்படி தேவையில்லை. நாம் என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தலாம். என்ன ட்ரிக்? 7:30 ஸ்டார்ட்
அவர் முத சந்திக்கிற பஸ் 7:30 நம்ம கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? அதுக்கும் ட்ரிக் இருக்கி நம்ம விளங்கணுன்றதுக்காக அப்படி சொன்னேன். இப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாருண்டா அவரோட பிரயாணம் 1 மணித்தியாலம் 35 நிமிஷம் எடுக்குது. அப்போ 9ல இருந்து 1 மணித்தியாலம் 35 நிமிஷத்தை நீங்க கழிச்சிங்கண்டா சரியா 7:25 வரும். 7:25க்கு பஸ் இல்லை. ஏன்? 10 நிமிஷம் பஸ் தான். 7 மணிக்கு ஒரு பஸ்னா 7:10க்கு, 7:10 7:20க்கு, 7:20 7:30க்கு. அப்போ இந்த 7:25க்கு பஸ் வந்தால் சரியா 9 மணிக்கு வந்துடுவார். அப்போ 9 மணிக்கு வாரவர் எப்படி இடையில காண்ற? அப்போ ஸ்டார்ட் பண்ணணுமே இப்போ 7:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுற பஸ்ஸை தான் இந்த 9 மணி பஸ்காரர் இடையில காணுவார் என்ற அடிப்படையில் முதலாவது நம்ம என்ன செஞ்சோம்? 7:30 சொல்கிறோம். இப்போ திரும்ப 10:30 அவர் போய் சேர்றதுக்கு இடையில் உள்ள டைம். அப்போ 10:30ங்கிறத காண்றோம். சரி, இப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்களா இருந்தால் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் வரும்? 3 மணித்தியாலம் வரும். இது ரெண்டையும் கழிச்சிங்கண்டா 30 நிமிஷத்தில் கழிங்க. 10லேருந்து 7 கழிங்க. நான் மாறி போட்டிக்கிறேன், மேலே போட்டிங்கன்னா சரி. அப்போ கழிச்சிங்கண்டா கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் வரும். சரிதானே? ரைட். இப்போ இந்த 3 மணி ஆக இந்த எங்களுக்கு இங்கே தரப்படுற இந்த 10 அதாவது 7:30லிருந்து 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு இடையில் உள்ள பஸ் வந்து 10:30. ரைட். அப்போ நம்ம இதுக்கு இடையில் உள்ள எவ்வளோ நேரம்ங்கிறத பார்க்குறோண்டா எவ்வளோ நேரம்? கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம். சரிதானே? ரைட். 3 மணித்தியாலம்ண்டா இதை நிமிஷத்துக்கு மாற்றினீங்கண்டா 180 நிமிஷம். ரைட். 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் என்று பிரிப்போம். 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் என்றால் கிட்டத்தட்ட எத்தனை வரப்போதோ? 18 பஸ் வரும். சரி, இந்த 18 பஸ் தான் விடையா என்று கேட்டா இங்கே விடையில் பாருங்க, 18 விட சந்திக்கா? விட தரல. அப்போ 18 விட தராட்டி விடைய பிள்ளையா போட்டிக்கிறாங்களா என்று கேட்டா இல்லை. அது நாம் எப்படி விளங்கணுமெண்டா இதுக்கு சொல்லுவாங்க இந்த அதாவது வேலிக்கட்டைகள் நாட்டுதல் அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. சரிதானே? வேலிக்கட்டை நாட்டுறன்ற ஒரு தியரி இருக்கு. இந்த வேலிக்கட்டை நாட்டுற தியரி என்றா என்னண்டா, இப்போ 5 மீட்டர் வேலி இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. 5 மீட்டர் வேலி இருக்கு. 1 மீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் வேலி நாட்டணும், கம்பு நாட்டணும். 1 மீட்டருக்கு ஒருக்கா கம்பு நாட்டணும். அப்போ 1 மீட்டருக்கு ஒருக்கா கம்பு நாட்டுறண்டா முதலாவது மீட்டர் நீங்கள் எப்படி அளப்பீங்க? எங்களோட ஃபுட் ரூலரில் எப்படி இருக்கும்? 0லிருந்து இருக்கும். 0லிருந்து இவ்வளவு தான் 1 மீட்டர் ரெண்டு இருக்கும். இங்கால 2 மீட்டர், 3 மீட்டர், இங்கால 4 மீட்டர், 5 மீட்டர். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 1 மீட்டர் இடைவெளியில் ஒரு கட்டை நாட்ட போகிறோம். சரி, அப்போ 1 மீட்டர் இடைவெளியில் கட்டை நாட்டுற விட்டு இந்த மட்டுமா நாட்டுற? அப்போ இந்த முன்பகுதி எப்படி சும்மாவா இருக்கும்? சும்மா இருக்கலாம்? இல்லை, நம்ம இஞ்ச நாட்டும். ரூலரில் கூட 0க்கு ஒரு கோடு இருக்கும். அப்போ 1 2 3 4 5. சரியா? இப்போ 1 2 3 4 5 6 கோடு கணக்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. இதைத்தான் சொல்ற ஃபென்சி போஸ்ட் லாஜிக். அப்படின்ற என்னண்டா எங்களுக்கு இடைவெளிகள் ஒரு நேர்கோட்டில் இடைவெளிகள் தரும்போது 10 மீட்டருக்கு அல்லது 10 நிமிஷத்துக்கு ஒருக்காண்டா நம்மளோட முதலாவது 10 நிமிஷம் 0லிருந்து முதல் 10 நிமிஷம் இப்படி ஆரம்பிக்கும். 0 தொடக்கம் தான் ஆரம்பிக்கும். 0 1 2 ஆரம்பிக்கும். அதாவது கடிகாரத்தில் மாதிரி. சரியா? அதில் ஃபுட் ரூல்ல மாதிரி. அடுத்த 10 நிமிஷம் 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40. சரிதானே? இப்படி தானே ஸ்டார்ட் ஆகும். 10 எடுத்தோடனே 1லேருந்து வாரல்ல. சரிதானே? ரைட். இப்போ இதில் வந்து மொத்தம் 50 இருக்குதுண்டா 10 மீட்டருக்கு ஒருக்கா ஒரு பஸ்ஸை, அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பஸ்ஸை காண்றாருண்டா இங்க ஒரு பஸ்ஸை காணுவார், இங்க ஒரு பஸ்ஸை காணுவார், இங்க ஒரு பஸ்ஸை காணுவார், இங்க ஒரு பஸ்ஸை காணுவார், இங்க ஒரு பஸ்ஸை காணுவார். சரிதானே? ரைட். அப்போ இடையில முன்னுக்கு இருக்கிற பஸ்ஸை காண மாட்டாரா? காணுவார். 10 நிமிஷத்துக்கு ஒரு காண்ட அந்த 10 நிமிஷத்துக்குரிய பஸ் அவர் காணத்தானே வேணும். அப்போ எத்தனை வரப்போகுது எங்களுக்கு? இதுலேயும் ஒரு பஸ்ஸை காணுவார். என்ன ஸ்டார்ட்ல ஒரு பஸ்ஸை கண்டா அதுக்கு பிறகுதான் அடுத்த 10வது நிமிஷத்துல ஒரு பஸ்ஸை காணுவார். முதல்ல ஒரு பஸ்ஸை காணணும், அதுக்கு பிறகுதான் 10வது நிமிஷத்துல ஒரு பஸ்ஸை காணணும். எடுத்தோடனே 10 நிமிஷம் அங்கக்குள்ள 10 நிமிஷத்துலேருந்து நம்ம எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறல பாருங்க. அப்போ 1 2 3 4 5 50 நிமிஷத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ்ஸை காணணுமெண்டா நமக்கு எத்தனை வரணும்?
நம்ம 50 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ்ஸை காணணுமெண்டா பிரிச்சோம்டா எத்தனை வரப்போகுது? 5 வரப்போகுது. சரியா? 5 பஸ் இறக்கி, 1 பஸ் 2 பஸ் 3 பஸ் 4 பஸ் 5 பஸ் 6 பஸ். அதாவது இதை நாங்கள் பிரித்து வர விடையோட +1 சேர்க்கணும். ஏனெண்டா இது வந்து ஃபென்சி போஸ்ட் லாஜிக். அந்த இடைவெளிகள் இருந்தாலும் ஒன்று மேலதிகமாக ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து சேரும் என்றதுனால அது ஃபென்சி போஸ்ட் லாஜிக்னு சொல்கிறேன் இதுக்கு. சரியா? எங்களோட ரூலரில் இதான் இருக்கு. இப்போ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு விளங்கலைண்டா திரும்ப ஒரு அவதானிங்க எப்படி கேட்குறேன்ட்டு நீங்கள் பெரிய இதுக்கு வானம். நம்ம சின்ன அளவுலேருந்து போவோம். ஒரு 50 மீட்டர் தூரம் இருக்கு, மொத்தம் 50 மீட்டர் தூரம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பஸ்ஸை இவர் காணணும் என்றா 10 நிமிடத்துக்கு ஒருக்கா என்றா முதல் பஸ்ஸை கண்டதிலிருந்து தான் அடுத்த 10வது நிமிஷம் அடுத்த பஸ்ஸை காணுவார். அதான் லாஜிக். சரிதானே? ரைட். அப்படி வரப்போக்கில் முதலாவது நீங்கள் சைபர் போட தேவையில்ல, 1 வச்சுக்கங்களேன். 1 முதல் 10 நிமிஷம் முடிஞ்சு. அப்போ முதலாவது இவ்விடத்த ஒரு பஸ்ஸை கண்டா அடுத்த பஸ் எங்கே காணுவார்? 10வது நிமிஷம் காணுவார். 20வது நிமிஷம் ஒரு பஸ்ஸை காணுவார். 30வது நிமிஷம் ஒரு பஸ்ஸை காண போகிறார். 40வது நிமிஷம் ஒரு பஸ்ஸை காணுவார். 50வது நிமிஷம் ஒரு பஸ்ஸை காணுவார். அப்போ எத்தனை பஸ் இருக்கலாம்? 1 2 3 4 5 6 பஸ். இது நாங்கள் 50 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரிச்சோம்டா 5 தான் வரப்போகுது. அதோட நாங்கள் என்ன செய்யணும்? +1 ஒன்றை கூட்டுனா எங்களுக்கு அந்த விட வந்துடும். அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குற நேரம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இப்படி இந்த கேள்வி கேட்டாலும் அல்லது போஸ்ட் நாட்டுற கேள்வி கூட வரும். இப்போ உதாரணமாக 10 மீட்டருக்கு ஒருக்கா போஸ்ட் நாட்டணும், 100 மீட்டர் தூரத்துக்கு நாட்டணும். எத்தனை போஸ்ட் நாட்டுவீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? 100 10ஆல் பிரிச்சோம்டா 10 போஸ்ட் நாட்ட போகிறோம். அப்போ 10 போஸ்ட் நாட்டக்குள்ள 10வது மீட்டரில் இந்த போஸ்ட்டை நாட்டுற இதான் முதல் 10வது மீட்டர். அப்போ அதுக்கு முன்னுக்கு இடம் காலியாக வரைக்கும் பிள்ளை இங்கே இருந்தால் நாட்டணும். நம்ம இது 1 எடுத்தால் கூட 1லேருந்து 10 வரைக்கும் வரும். சரி, இப்போ இப்படி தான் இதை கணக்கு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட்டில் ஒரு தியரி சொன்னோம். என்ன? பஸ் வந்து ஒரு ட்ரிப்புக்கு 95 நிமிஷம் பயணமும் 5 நிமிஷம் ஓய்வும் சேர்த்து 100 நிமிஷம் எடுக்குது. அப்போ 100 நிமிஷம் எடுக்கக்குள்ள நம்ம 100 10ஆல் பிரித்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னா 10 பஸ்ன்னு சொன்னோம். ஏன் அதை 11 பஸ்ன்னு சொல்லலை என்றது கேள்வி. நீங்கள் யாராவது விட சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் விடையே சொல்லுங்கள். ஏன் அதை 11 பஸ்ஸில் சொல்லலை? ஏனெண்டா அதில் விளக்கம் என்னெண்டா, ஸ்டார்ட் பாயிண்ட்டை பாருங்கள். ஒரு பஸ் வந்து முதலாவது 100 நிமிஷம் போகுது. 100 நிமிஷம் உள்ள ஸ்டார்ட் பாயிண்டில் 100 நம்ம பிரிச்சோம்னா 10 தான். 100 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரிச்சோம்னா 10. இதில் நாம் ஏன் +1 கூட்டுறலண்டா, இந்த பஸ் வந்து அது ரவுண்ட் ட்ரிப் அடிக்கும், ஒருக்கா போகக்குள்ள முதலாவது பஸ் போயிடும். சரிதானே? திரும்ப இந்த பஸ் முடிஞ்சதோட இன்னொரு பஸ் வாரல, அடுத்த 10 நிமிஷத்துக்கு அடுத்த பஸ் வந்து வேற பஸ் வாரல, இவர் திரும்ப இங்கிருந்து இங்கே போவார். அப்போ இவர சர்க்கிள் எப்படி இந்த வட்டத்துக்குள்ளே பாரு, நம்மளோட கிளாக் மாதிரி 12ல் ஆரம்பிக்கிற கிளாக் வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லி திரும்பி 12 வரைக்கும் தான் இருக்கும். சரிதானே? திரும்ப 1 2 3 4 வரும். வளைஞ்சா அப்போ அதாவது இந்த சொல்லுவாங்க டைம் லைன் என்று ஒன்று இருக்கி, டைம் லைன் என்று ஒன்று இருக்கி. அதே மாதிரி லூப் ஒன்று இருக்கி, திரும்ப திரும்பி வாரம் ஒன்று. டைம் லைன் என்னன்னு சொன்னால் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வேண்டா 1ல் ஸ்டார்ட் ஆகி 10ல் முடியும் போது இடைவெளிகள் இருக்கு எங்களுக்கு. இதை நாங்கள் எங்களோட கையை வச்சு கூட பார்க்கலாம். எங்களோட கையில் பாருங்க, கையில் 5 விரல் இருக்கு. 5 விரல் இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கையில் பாருங்க 4 விரல் 5 விரல். ரைட். இந்த 5 விரல் இருந்ததுக்கு இடைவெளி எத்தனை இருக்கு? 1 2 3 4 4 இடைவெளி தான் இருக்கு. ஆனால் விரல் எத்தனை? 5 விரல் இருக்கு. அப்போ இதையும் அந்த லொஜிக்கில் சொல்லுவாங்க என்னென்னா, அந்த ஃபென்சி போஸ்ட் லொஜிக் மாதிரி நாம் 4 இடைவெளிகளுக்கு, சரிதானே, அதாவது ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு ஒரு விரல் வரணுமெண்டா 4 இடைவெளி வந்து 5வது முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விரல் வரும்போது இடைவெளிகள் 4 5 விரல் வரும். அதுதான் வந்து அந்த பாயிண்ட். ரைட். அப்போ நாம் ஏன் 100க்கு 10 என்று மட்டும் சொன்னோம்டா அது திரும்ப என்ன செய்யும்? ரொட்டேஷனில் திரும்ப வரப்போகுது.
அது வந்து நேர்கோடு அல்ல, அப்படியே போய்கிட்டு இருக்கிறது அல்ல, அது திரும்ப ரிட்டர்ன் வாரது. அப்போ ரிட்டர்ன் வாரதுக்கு என்ன செய்யலாம், இந்த லாஜிக்கை பாவிக்கலாங்கிறது தான் இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக், மேஜிக்கல் ட்ரிக் ஒன்று. ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம் நாங்கள். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளில் ஒரு பேருந்து எத்தனை ட்ரிப் அடிக்கும், உச்ச அளவா எத்தனை டைம் போய் வரும் என்ற கேள்வி. இப்போ பாருங்க, நமக்கு இதில் கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பஸ், 9 இரவைக்கு 9 மணிக்கு தான் கடைசி பஸ். அப்போ 6 மணிலேருந்து 6 மணிக்கு 12 மணித்தியாலம், அங்கால 3 மணித்தியாலம் 9 மணி ஆகும் வரைக்கும். அப்போ 12 3 15 மணித்தியாலம், சரிதானே? இந்த 15 நீங்கள் என்ன செய்யுங்க, 6ஆல் 60ஆல் பெருக்குங்க. 5 6 30 சைவர் போட்டு 3 மிச்சம், 1 6 6 3 9, சரிதானே? 9ண்டா இங்கே 900 வச்சுக்குவோம், சரியா? ரைட், 900 எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஸ் வந்து, சரிதானே, 900 நிமிஷம் ஒரு பஸ் வந்து என்ன செய்யணும், அவர் ட்ரிப் அடிக்கணும், 900 நிமிஷம் ட்ரிப் அடிக்கணும். இப்போ உச்ச அளவு கேட்டிக்கு எங்களுக்கு, ஒரு தடவை ஒரு பஸ் வந்து 100 மீட்டர் ஒரு தடவை போவார், 100 மீட்டர் போவார், சரியா? 100 மீட்டர்ல சாரி 100 நிமிஷம் ஒரு ட்ரிப்புக்கு எடுப்பார். அவர் 2வது ட்ரிப் முடிகிறதுக்கு 200 நிமிஷம் திரும்ப எடுத்துடுவார். அதாவது ஒரு தடம் போய் ரிட்டர்ன் வாரத்துக்கு அவருக்கு மொத்தம் 200 நிமிஷம் போகுது. அப்போ ஒரு நாளைக்கு பயணத்துடைய மொத்த அளவு நேரம் எத்தனை, மொத்த அளவு 900 நிமிஷம். அப்போ ஒரு பஸ் வந்து ஒரு ட்ரிப்புக்கு 200 நிமிஷம் எடுக்குதுண்டா, இந்த 900ஐயும் 200ஆல பிரிக்கும். நாம 900ஐ 200ஆல பிரிச்சோம்டா, சரிதானே? 200ஆல பிரிச்சோம்டா எத்தனை வரும், 4.5 வரும். அதாவது 9 2ஆல பிரிச்சா எத்தனை வரும், 4 வரும், 4.5 வரும். அப்போ 4.5 அந்த 5 கணக்கில் எடுக்கிறல்ல, இது பஸ் ட்ரிப். எனவே ஒரு பஸ் 4 தடவை ட்ரிப் அடிக்கும் என்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை. எப்படி என்றதை திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், விளங்காட்டி பாருங்க. கேள்வி என்ன சொல்லிக்கின்றா, ஒரு பஸ் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போய் வரும்ன்றதுதான் கேள்வி. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் பயணத்துடைய நேர அளவு என்ன, 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற பயணம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பயணம், 9 மணி தான் கடைசி பஸ். இது ரெண்டுக்கும் இடையில 15 மணித்தியாலம். 15 மணித்தியாலம் என்பது கிட்டத்தட்ட 900 நிமிஷம். ஒரு பஸ் போகிறதுக்கு, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 95 நிமிஷம், அங்கே எடுக்கிற 5 நிமிஷம் ரெஸ்ட்டோட 100 நிமிஷம் போகுது ஒரு பஸ்ஸுக்கு. அங்கேருந்து ரிட்டர்ன் வாரத்துக்கு அதே மாதிரி 95 5 100 நிமிஷம் போகுது. அப்போ ஒரு ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு அவருக்கு 200 நிமிஷம் போகுதுண்டா, இந்த 900 ட்ரிப்பும் அவர் அடிக்கும்போது, சரிதானே, இந்த 900 அவர் பங்கெடுக்கும் போது இந்த 900ஐ அவர் நமக்கு 200 கழிச்சமாக 200ஆல பிரிச்சமாக இருந்தால் 4.5 வரப்போகுது. 4.5 நம்ம எடுக்கும்போது பஸ் 4.5ண்டா அரைவாசி தூரம் போயிட்டு திரும்பி வரையா இல்லை. அப்போ 4 வரைக்கும் தான் அவர் ட்ரிப் அடிப்பார். அப்போ ஒரு பஸ் வந்து கிட்டத்தட்ட 4 தடவை என்ன செய்கிறாரு, போய் வருகிறாருங்கிறத இந்த கேள்விக்கான விடை எடுக்கலாம். அப்போ இதுக்கான விடை வந்து 4 முறை என்பது இதுக்கான விடை. ரைட், இப்போ பார்ப்போம் 9வது கேள்வி. 114 கிலோமீட்டர், பி ஏ நகரத்துக்கும் பி நகரத்துக்கும் வரையிலான தூரம் 114 கிலோமீட்டர். ஓகே, இது ஏயிலிருந்து பிக்கான தூரம் வந்து 114 கிலோமீட்டர், சரிதானே? ரைட். அப்போ இதில் என்ன செய்கிறாங்களாம், 100 மீட்டருக்கு ஒரு கம்பம் என்ற அடிப்படையில் கம்பு நாட்டப்பட்டிருக்கு. அப்படின்டா ஏக்கும் பிக்கும் இடையில எவ்வளோ கம்பு நாட்டப்பட்டிருக்கின்றது கேள்வி. இப்போ ஒரு கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்கு, 1000 மீட்டர் இருக்குது. 1000 மீட்டர் இருந்தால் ஒரு கிலோமீட்டருக்குள்ள அவங்க 10 கம்பு நாட்டலாம்டா, சரிதானே? 114 கிலோமீட்டருக்கும் 10 கம்பு நாட்டும் போது நம்ம செய்ய வேண்டியது ஒரு 0 கூட்டும், 1140. இதுதான் விடையா என்று கேட்டால் இல்லை. இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வரணும். நம்ம இதை ஏற்கனவே விளங்கப்படுத்திக்கிறோம். என்ன, இதுக்கு முதல் சொன்னது தான். இப்போ
இந்த 1140 கம்பத்தை நாட்டுறண்டா 100 மீட்டர் கொண்டண்டா, முதலாவது இங்க ஒரு கம்பை நாட்டினா இதிலிருந்து 100 மீட்டர் வரும்போது தான் அடுத்த கம்பை நாட்டலாம். அப்ப ஸ்டார்ட் கம்பு ஒன்று நாட்டணும், நாட்டினா தான் அடுத்த கம்பு நாட்டலாம். சரிதானே? அப்ப எப்படி வரும்போது 1000 சரிதானே 140 கம்புண்டு நாங்க கணக்கு பார்த்ததோட அந்த ஒரு ஸ்டார்ட் கம்பையும் சேர்த்து பார்க்கணும். எனவே இதுக்கான விடை 1141 என்பதுதான் இதுக்கான சரியான விடை. 1141. சரியா? ரைட். இதுல தியரி என்ன? அதான் இந்த போஸ்ட் தியரி. ஓகே, ஃபென்சி போஸ்ட் தியரி, வேலி கம்பங்கள் நாட்டுற தியரி. ஏன்னா இந்த நீளமாக வரும்போது உங்களோட வளவிரிக்கு, உங்களோட வளவுக்கு நீங்க உங்களோட வளவோட மொத்த மீட்டர் வந்து 10 மீட்டர் வளவு ஏண்டா நீளத்துல நீங்க வேலி அடைக்க போறீங்கடா 10 மீட்டர் வளவுல 1 மீட்டருக்கு ஒருக்கா வேலி அடைக்கும் போது முன்னு கூட்டுப்பட்டு நடுவுல இந்த அடைப்பீங்க. அப்ப நடுவுல இந்த இதான் முதலாவது மீட்டர் எடுத்தோடனே முதலாவது மீட்டர் வந்துருமா? 0ல இருந்து முதலாவது மீட்டர் வரணும். அப்ப இதுக்கு இந்த 0க்கு நாட்டுற இல்லையா, இங்க நாட்டணுமே. அப்ப அதுதான் இந்த முதலாவது மீட்டர். அப்ப இந்த 0 தான் ஸ்டார்ட் பாயிண்ட். அதுல இருந்து முதலாவது மீட்டர் கொண்டு 2வது மீட்டர் கொண்டுன்னு சொல்லி நீங்க நாட்டும் போது 10 மொண்டும் 11 கம்பு வந்துடும். அந்த அடிப்படையில் 1140 கம்பங்கள்ங்கிறது இதுக்கான 1141 கம்பங்கள்ங்கிறது இதுக்கான ஆன்சராக வருவதை பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஏ நகரத்திலிருந்து 4 மணிக்கு புறப்பட்ட பேருந்தில் ஏ நகரத்திலிருந்து 15 நிமிட தூரத்தில் ஒரு பயணி டி என்கிற திரைப்படத்தில் ஏறுறாரு. இதெல்லாம் சும்மா எங்களை போட்டு குழப்புறதான், எங்களை வாசிக்க வைக்கிற கேள்வி தான் இது. வெரி சிம்பிள் கேள்வி. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஏ என்கிற நகரம், அதுல இருந்து எத்தனை மணிக்கு ஏறுறாரு, எத்தனை மணிக்காம் 4 மணிக்கு போற பஸ். அதுல இருந்து டி என்கிற பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ஆள் ஏறுறாரு. இதுக்கு ஏயிலேருந்து டிக்கு போறதுக்கான நேரம் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் எடுக்கிற தூரம். இது 15 நிமிஷம் தூரம். அது திரும்ப டில ஏறினவர் பியில இருந்து 20 நிமிஷ தூரத்தில் இருக்கக்கூடிய ஜி, பியில இருந்து 20 நிமிஷம் எடுக்கும் ஜிக்கு வாரத்துக்கு. அப்ப இந்த 20 நிமிஷ தூரத்தில் இருக்கிற ஜியில இறங்குறாரு. அப்ப அவர் பயணம் செஞ்சது எவ்வளவு நேரம் தான் கேட்டி. அவர் பயணம் செஞ்சது அங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். சரிதான். இந்த பயணம் ஏயிலேருந்து பி வரைக்குமான மொத்த பயண தூரம் என்ன? 1 மணித்தியாலம் 35 நிமிடம். இவர் ஏயிலேருந்து டிக்கு இடையில வரக்கூடிய இந்த 15 நிமிஷமும் பயணிக்கல, இதையும் பயணிக்கல. பியிலேருந்து 20 வரக்கூடிய 20 நிமிஷம் எடுக்கக்கூடிய பயண தூரம், இதையும் பயணிக்கல. அவர் அது ரெண்டையும் பயணிக்கலண்டா. அவர் பயணிச்சது இதுல மொத்த இந்த பாதையுடைய மொத்த பயண தூரம் உண்டு 35. அவர் 35 ஸ்கிப் பண்ணிட்டாரு. 10 15 20 35 ஸ்கிப் பண்ணிட்டாரு. அவர் பயணிச்சது வெறும் 1 மணித்தியாலம். எனவே இந்த கேள்விக்கான விடை 1 மணித்தியாலம் என்பதுதான் இந்த கேள்விக்கான விடை. ரைட். அப்ப இப்படியான பஸ் டைம் டேபிள் சார்ந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இது. மிச்சம் இலகுவான ஒரு கேள்வியும் கூட. அப்போ நான் ஒழுங்குபடுத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வினா தொகுப்போடு சந்திப்போம். நன்றி.